Hi everyone, welcome back to our channel. After delivery ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுது. நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்மளால் எல்லாமே பண்ண முடியும். உடம்பு நல்லா இருக்கப்ப அந்த விஷயம் புரியல, பட் சி செக்ஷன் பிரேக் அது புரிய வச்சிடுச்சு. இந்த வீடியோவில் 3 months என்னோட பேபியோட ருட்டீன் அண்ட் என்னோட மார்னிங் ருட்டீனும் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். சி செக்ஷனுக்கு அப்புறமா இருந்த டயர்ட்னஸ், மைண்ட் பிளாக் இதிலிருந்துலாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி வந்துட்டுருக்கேன். அண்ட் இட்ஸ் டைம் டு பேக் டு மை ரொட்டீன். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ரெகுலராக டெய்லி காலையில் எழுந்திரிச்சதுமே எக்ஸசைஸ் பண்ணுற ஆளெல்லாம் நான் கிடையாது. பட் யோகா மட்டும் ரெகுலராக பண்ணுவேன். ப்ளஸ் ப்ரீத்திங் எக்ஸசைஸும் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ப்ரீத்திங் இஷ்யூஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு அப்புறமா பாடி ரொம்ப வெயிட் போடலை. பட் இந்த டெலிவரிக்கு அப்புறமா உடம்பு கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்க மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. அண்ட் மெயினாக டயசிஸ் ரெசிடைட்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தை பிறந்து வயிறு இன்னமும் வயிற்றில் பாப்பா இருக்க மாதிரியே தான் இருக்குது. ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்காக நான் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணி ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தாச்சு. ஏன்னா இதெல்லாம் அப்படியே விட்டுட்டோன்னா அது இன்னும் போக 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 அது வேர்சன் ஆகலாம், இல்லை அப்படியே நம்மளோட உடம்புல அப்படியே இருந்துடலாம். ஸோ கரெக்டான டைமில் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை கம்மி பண்ணாதான் இதெல்லாம் குறையும். பாடி கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருந்தது இத்தனை நாளாக. எடுத்த உடனே நான் நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறேன், ஒர்க் அவுட் பண்ணுறேன், வெயிட் லிஃப்ட் பண்ணுறேன், அப்படிலாம் பண்ணால் கண்டிப்பாக பாடி பிரேக் அவுட் ஆகிடும் அண்ட் மைண்டும் பிளாக் ஆகிடும். திரும்ப செகண்ட் டே தேர்ட் டேலாம் எக்ஸசைஸ் பண்ணணுன்னே தோணாது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது பேசிக் ஸ்ட்ரெச்சஸ் தான். ஏன்னா இத்தனை நாளாக பாடி ஃபுல்லாக ஸ்டிஃபாக இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரிலீவ் பண்ணணும், மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் லூஸ் பண்ணணுன்னா ஸ்ட்ரெச்சஸ் மட்டும்தான் பண்ண முடியும். அண்ட் சி செக்ஷன்ன்றதுனால என்னால் ஹெவியாக எதுவும் ஒர்க் அவுட் பண்ணி அந்த ஸ்டிச்சஸ்க்கெலாம் எதுவும் பாதிப்பு வர வைக்க முடியாது. ஸோ அதனால் பேசிக் ஸ்ட்ரெச்சஸ் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமில் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் போடுற வீடியோஸ்லேருந்து ஒரு சில ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் எக்ஸசைஸ்லாம் கலெக்ட் பண்ணி எனக்கு எதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதெல்லாம் மட்டும் ஒரு கேலரியாக போட்டு வச்சுருந்தேன். அதெல்லாம் தான் நான் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் பெண்ட் பண்ணி திரும்ப முதுகு ஸ்ட்ரெச் பண்ணுறது, அதை பண்ணுறதுக்கே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அப்போ தான் தெரியுது என்னோடய பாடி, மசில்ஸ் அண்ட் மைண்டெல்லாம் எவ்வளோ கன்ஸ்ட்ரெயின்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. எக்ஸசைஸ் மோஸ்ட்லி காலையில் பண்ணால் தான் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். காலையில் கேஷி ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறமா நான் எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் கியா பேபி இன்னும் தூங்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ நான் எக்ஸசைஸ் பண்ணும்போது நடுவில் அவங்களும் எந்திரிச்சிட்டாங்க. கியானாவோட மார்னிங் ரொட்டீன் காலையில் கரெக்டாக இத்தனை மணிக்கு தான் எழுந்திருப்பாங்க அப்படின்னு கிடையாது. நான் பெட்டில் எவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கணும் அவ்வளோ அந்த அளவுக்கு தூங்குவா. நான் எந்திரிச்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து அவங்களும் எந்திரிச்சிடுவாங்க. மார்னிங் எந்திரிச்சதுமே கண்டிப்பாக ஒரு 5 to 10 minutes அவள் கூடவே தான் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பேன். நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால வீட்டில் பால்கனி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அண்ட் உள்ளே சன்லைட் வர்றதும் ரொம்ப கம்மி. பெட்ரூமில் இருக்க இந்த விண்டோ வழியாக மட்டும்தான் சன்லைட் வரும். ஸோ குழந்தைய அடிக்கடி கொஞ்சம் வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணணுன்றதுக்காகவே மார்னிங் டைமில் அந்த இளம் வெயில் இருக்கும்ல, அந்த டைமில் குழந்தைய எடுத்துகிட்டு இந்த இடத்துல வச்சு கொஞ்சமாக காட்டிகிட்ருப்பேன். ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த டயசிஸ் ரெசிடைட்காக பண்ண வேண்டிய எக்ஸசைஸ்லாம் ஒரு சிலது பண்ணிகிட்ருக்கேன். கியானாக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அவளை பெட்டில் படுக்க வச்சுட்டு நான் கீழே எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவள் மேலே எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கா.
எனக்கு தம்பிள்ஸ் எல்லாம் வாங்கி பண்ணணும்னு ஆசை. பட் நான் எவ்வளோ ரெகுலராக இந்த எக்ஸசைஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. அதுக்காக இப்போவே தம்பிள்ஸ் எல்லாம் வாங்கி நான் ஸ்பெண்ட் பண்ண விரும்பல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்காக வீட்டில் இருக்க ஐட்டம்ஸ் லைக் வாட்டர் பாட்டில், மேட்டு இந்த மாதிரியெல்லாம் வச்சு நான் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நான் ரெகுலராக ருட்டீனாக ஒரு 1 மந்த் கண்டினியூவாக பண்ணதுக்கப்புறமா தம்பிள்ஸ் அந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். என்னோடய மைண்டில் நான் எப்போயாவது ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அந்த பொருள் வாங்கினா இதை பண்ணிடலாம், இந்த பொருள் வாங்கினா அதை பண்ணிடலான்றது தான் நான் நினச்சிட்டே இருப்பேன். பட் அதை வந்து கொஞ்சமாக மாற்றணுன்றதுக்காக இப்போ வந்து நிறைய எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ணிவிட்டு செலவெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு மிச்சம் பண்ணிகிட்ருக்கேன். எக்ஸாம்பிள், இப்போ தம்பிள்ஸ் வாங்கினா எக்ஸசைஸ் பண்ணலான்னு சொல்லி தான் நானும் இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அந்த மைண்டை வந்து பிரேக் பண்ணணுன்றதுக்காக தான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீ வாட்டர் பாட்டில் வச்சு ஒரு 1 மந்த்துக்கு எக்ஸசைஸ் பண்ணு, அந்த 1 மந்தில் வந்து நீ கண்டினியூ பண்ணால் உனக்கு வந்து தம்பிள்ஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு என்னோடய மைண்டை நானே மாற்றிக்கிட்டு இப்போ வந்து நான் எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸசைஸ் பண்ணி முடித்தோடனே கம்ப்ளீட்டாக வந்து ட்ரெயின் அவுட் ஆகிட்டேன். ரொம்ப டயர்டான மாதிரி இருக்குது. ஸோ ஒரு 5-10 மினிட்ஸ் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் நான் அடுத்த வேலையை பார்க்க போகிறேன். ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு கியானாக்கு கொஞ்சமாக ஃபீட் பண்ணிவிட்டு அவளை விளையாட வச்சுட்டு இப்போ வந்து நான் ரூமெல்லாம் வந்து கொஞ்சமாக க்ளீன் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக 1 month to 15 days தான் வந்து பெட் கவர்லாம் சேஞ்ச் பண்ணுவேன். பட் இப்போ குழந்தை இருக்கிறதுனால கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வந்து பெட் கவர், பில்லோ கவர் எல்லாமே சேஞ்ச் பண்ணிடுறேன். நார்மல் பெட் கவர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் நடுவில் வந்து ஒரு தடவை ஃபிட்டட் பெட்ஷீட் வாங்கி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் ஃபிட்டட் பெட்ஷீட் வாங்குங்க. அதாவது எலாஸ்டிக் வச்ச மாதிரியான பெட்ஷீட்ஸு. குழந்தைங்க அதில் எவ்வளோ தான் எகிரி குதிச்சாலும் சரி, நம்ம எத்தனை தடவை ஏறி இறங்கினாலும் பெட்ஷீட் வந்து கலையிறதே இல்லை. கலைஞ்சாலும் சரி கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும். பட் ஃபர்ஸ்ட்டெல்லாம் நான் நார்மல் பெட்ஷீட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 2-3 தடவையாவது அந்த பெட் கவரை எடுத்து போடுற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு ஸ்டேஜில் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி பெட் கவரே போடாமல் அது கலைஞ்சி இருந்தாலும் பரவாயில்லன்னு ஓரமாக வச்சுட்டு நான் உட்காந்துட்ருப்பேன். ஸோ பெட் கவர் போடுறதுக்கு முன்னாடி குழந்தை இருக்கிறதுனால இப்போ நான் ரீசெண்டாக பெட் ப்ரொடெக்டரும் வாங்கி போட்டுட்ருக்கேன். இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ பெட் கவர்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் சீப்பாகவே கிடைக்குது ஆன்லைனில், வெப்சைட்ஸ்லாம். பட் பெட் ப்ரொடெக்டர் மட்டும் நல்லா கொஞ்சம் குவாலிட்டியான ப்ராண்டில் வாங்கி போடுறது நல்லது. ஏன்னா அது வந்து உங்களோட பெட்டை ப்ரொடெக்ட் பண்ண போகிறதுனால அதில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. நடுவில் ஒரு சின்ன பிரேக்கில் போய் நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இப்போ குழந்தைய வந்து குளிக்க வைக்க போகிறோம். ஸோ மார்னிங் ஒரு 10 o'clockலேருந்து 11 o'clock வந்து அவளை குளிக்க வச்சுடுவோம். ஃபர்ஸ்ட் 3 monthsக்கு பேபிக்கு வெளியிலேருந்து ஒரு பாட்டி வர வச்சு தான் தண்ணி ஊற்றிட்டு இருந்தோம். பட் 3 months கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நாங்களே வீட்டிலே தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம். குளிக்கிறதுக்கு தண்ணி காய வைக்கிற அந்த டைமில் குழந்தைக்கு வந்து நான் ஆயில் மசாஜ் பண்ணிவிடுவேன். நான் அவளுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் சாயில் ரூட் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து ஆல்மண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் வந்து கேஷி பிறக்கும் போது அவளுக்கு வந்து ஜான்சன்ஸ் பேபி ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போது வந்து நான் இவளுக்கு வந்து ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரெகுலராக தலைக்கு ஊற்ற மாட்டோம். ஒன்று விட்டு ஒரு நாள் வந்து தலைக்கு ஊற்றுவோம். அண்டு மற்ற நாளில் வந்து உடம்புக்கு மட்டும் குளிக்க வச்சு எடுத்துப்போம். தலைக்கு ஊற்றுற நாள் அன்றைக்கி மட்டும்தான் நான் ஆயில் மசாஜ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஆயில் மசாஜ் வந்து ஃபேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு குழந்தைக்கு வந்து மைலாம் வச்சுருக்கிறதுனால அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு கலைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஃபேஸில் வந்து கொஞ்சமாக ஆயில் போட்டு லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பாடி ஃபுல்லாக மசாஜ் பண்ணி விட போகிறேன். மசாஜ் பண்ணுறது வந்து ரொம்ப ஹெவியாக குழந்தைக்கு பண்ணுறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ரொம்ப ஜென்டலாக ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக அந்த ஆயில் வந்து அவங்க ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிற வரைக்கும் தேய்ச்சி விட்டாலே போதும். ரொம்ப அவங்களுக்கு வந்து ஹர்ட் ஆகிற அளவுக்கு எதுவுமே அமுக்கி பிடிச்சலாம் நம்ம மசாஜ் பண்ண வேண்டாம்.
கேஷி வந்து குளிக்கணும்னாலே ரொம்ப அழுவா சின்ன வயசில். அவளுக்கு வந்து குளிக்க வைக்க போகிறோம், பாத்ரூம்குள்ளே கூப்பிட்டுட்டு போகிறோம், இல்லை ஆயில் தேய்க்கிறோன்னு சொன்னாலே அவளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அழுக ஆரம்பிச்சிடுவா. அவளை குளிக்க வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் கியானா அப்படி கிடையாது. ஆயில் மசாஜ் பண்ணாலும் சரி, குளிக்க வச்சாலும் சரி, ரொம்ப அமைதியாக இருக்கா. என்னைக்காவது ரொம்ப ஃபஸியாக இருக்கும் போது தண்ணி ஊற்றினா மட்டும்தான் அழுகிறாளே தவிர ரெகுலராக குளிக்க வைக்கும் போதெல்லாம் அழுகிறது கிடையாது. குழந்தைக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பாத் தேவைப்படுற எல்லா பொருளுமே நான் ஒரு சின்ன பேஸ்கெட்டில் போட்டு என் பக்கத்துலேயே தான் வச்சுருப்பேன். அவளை குளிக்க வைக்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே எடுத்து எனக்கு பக்கத்தில் கன்வீனியண்ட்டாக வச்சுப்பேன். ட்ரெஸ்ஸஸ், டவல்ஸ் அண்ட் அவளோட பவுடர், ஆயில், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம். தலைக்கு குளிக்க வைக்கிற அன்னைக்கெல்லாம் கண்டிப்பாக ஏதாவது மருந்து வந்து கொடுத்துடுவோம். அதுவும் கொடுத்து முடிச்சாச்சு. என்ன பார்க்குது பாப்பா? என்னாச்சு? ஃபேன் சுத்தலையா? என்ன வேணும்? ஃபேன் சுத்து, ஃபேன். பாப்பா சொல்லி சுத்தம். ஃபேன் கமான் சுத்து. ஸோ இப்போ ஃபுல் மேக்கப் எல்லாம் பண்ணிவிட்டு குழந்தை வந்து கொஞ்ச நேரம் விளையாட விட்டுருவேன். ஒரு சில நாள் வந்து குளிச்சுட்டு வரும்போதே தூங்கிடுவான். பட் ஒரு சில நாள் தூங்க மாட்டான். அன்னைக்கு வந்து கொஞ்ச நேரம் விளையாட விட்டுடுவேன். உடனே வந்து ஃபீட் பண்ணலாம் மாட்டேன். அவள் விளையாடிட்டு இருக்க அந்த கேப்பில் நான் கொஞ்சமாக வந்து ஆயில் மசாஜ் பண்ணிக்க போகிறேன். ஹேர் வந்து இப்போ ரொம்ப ட்ரை ஆகிட்டே வருது, என்னன்னு தெரியல. அவள் குளிச்சுட்டு விளையாடிட்டு இருக்க அந்த கேப்பில் நானும் போய் குளிக்க போகிறேன். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆயில் மசாஜ் பண்ண போகிறேன் என்னோடய தலைக்கு. நான் வேறு எந்த ஆயிலுமே யூஸ் பண்ணுறதில்ல. எனக்கு வந்து சைனஸ் அலர்ஜி ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஸோ ஏதாவது ஆயுர்வேதிக் ஆயில் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணால் உடனே கோல்டு பிடிச்சிடுது. ஈவன் கோகோனட் ஆயிலே கூட ஒரு நைட்டு முன்னாடி இல்லை கொஞ்ச நேரம் எக்ஸ்டெண்டடெல்லாம் வச்சுருந்தா கோல்டு பிடிச்சிடும், மூக்கு அடிச்சிடும், சளி பிடிச்சிடும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் குளிக்க போகிறதுக்கு ஒரு 1/2 hour to 1 hour முன்னாடி மட்டும் ஆயில் வச்சு நல்லா என்னோடய தலையில் வந்து மசாஜ் பண்ணி கோம் வச்சு சீவி விட்டுட்டு தலையை வந்து டைட்டாக கட்டி வச்சிடுவேன். இந்த ஆயில் வந்து என்னோட தலையில் கொஞ்சமாக அப்சர்வ் ஆகிறதுக்குள்ளே இன்றைக்கி பண்ண வேண்டிய டே டு டே டாஸ்க் இதெல்லாம் வந்து லைக் டு டூ லிஸ்ட் மாதிரி போட்டுட்டு இருந்தேன். என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கட்டும், யூடியூப் ஒர்க், இதெல்லாம் வந்து எழுதி வச்சுக்கிட்டேன். எனக்கு வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எழுதி வச்சா கொஞ்சம் மெமரைஸ்டாக இருக்கும். என்னோடய மைண்ட்லேயே வந்து கேல்குலேட் பண்ணுறதை விட எழுதி வச்சுட்டேன்னா அந்த வேலையை வந்து நான் கண்டிப்பாக முடிச்சிடுவேன். டைம் வந்து இப்போ ஒரு 11:30க்கு மேலே ஆகிடுச்சு. குழந்தைக்கு வந்து தூக்கம் வந்துடுச்சு. ஸோ நான் ஃபீட் பண்ணி அவளை வந்து கொஞ்சமாக பேட் பண்ணி தூங்க வைக்க போகிறேன். ஒரு சில டைம் ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது தூங்கிடுவாங்க. ஒரு சில டைம் கையில் இந்த மாதிரி தூக்கி வச்சுட்டு ராக் பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து ஒரு 10 minutesலேருந்து 1/2 hourக்கு மேலே கூட இந்த மாதிரி போகும் ஒரு சில நாள்லாம். பட் இன்றைக்கி வந்து ஒரு 10 minutesலேயே வந்து தூங்கிட்டாங்க. மேக்கப்பில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. தலை மட்டும் வாரலை. ஸோ கண்டிப்பாக தலையும் வந்து வாரிடுறேன். ஏன்னா இவளுக்கு வந்து கொஞ்சம் கேர்லி ஹேராக இருக்கிறதுனால ரொம்ப வந்து சிக்காயிடுது தலை. முடி அவ்வளோ இல்லைனாலும் சரி, அடிக்கடி முடியில் வந்து நாட் விழுந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் ரெகுலராக அவளுக்கு வந்து தலை வாரிட்டுருக்கேன். சீப்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே வச்சு வாராமல் லவ் லேப் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து பேபிக்கான ஏர் ப்ரஷ் இருக்குது. இது வந்து உண்மையாகவே சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து சீப்பெல்லாம் வச்சு ஹார்டாக வாரதை விட இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு வாரது நல்லாயிருக்கு. அவங்களுக்கு வலிக்கவும் மாட்டேங்குது. எவ்வளோ வந்து முடியில் சிக்கு இருந்தாலும் இதில் வந்து வந்துடுது. போன வீடியோவில் பேபியோட கிரேடல் வந்து ராங்காக வந்துருந்தது. அதை வந்து ரிட்டர்ன் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வேறு கிரேடல் வந்துடுச்சு. அதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூலாம் வந்து இந்த வீடியோவோட எண்டில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். தொட்டியில் ஆட்டி அவள் தூங்கினதுக்கப்புறமா அவளை வந்து ரூமில் எடுத்துகிட்டு வந்து படுக்க வச்சுப்பேன். ஏன்னா ஹாலில் வந்து டிவி ஓடிட்டுருக்கோம், யாராவது வந்துட்டுருப்பாங்க. ஸோ கொஞ்சம் அவள் எக்ஸ்டெண்டடாக நல்லா கொஞ்சம் டீப் ஸ்லீப்புக்கெலாம் போகிற டைம் இது. அதனால் ரூமில் போட்டு கதவெல்லாம் சாத்தியிருந்தால் அவள் கொஞ்சம் நேரம் வந்து தூங்கிட்டுருப்பாள். அவள் தூங்கிட்டுருக்க இந்த கேப்பில் நானும் வந்து ஏர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு என்னோடய லஞ்சும் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு நானும் அவள் கூட சேர்ந்து படுத்து கொஞ்சமாக ரெஸ்ட் எடுக்க போகிறேன். சொல்லுங்க பாப்பா, சொல்லு.
கரெக்ட். இது வந்து முந்தின நாள் ஷூட் பண்ண vlog. லாஸ்ட் வீடியோவில் தப்பாக வந்திருந்த தொட்டில் வந்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இப்போ வேறு வந்திருக்கு, டெலிவரி ஆகிடுச்சு. இதுவும் வந்து அமேசானில் பி.டாட் அப்படின்ற பிராண்டோட தொட்டில் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதுவும் அமேசானில் பி.டாட் அப்படின்ற ஒரு பிராண்டோட தொட்டில் தான் வாங்கியிருந்தேன். பேக்கிங்லாம் வந்து நல்லாவே பண்ணி கொடுத்துருந்தாங்க, ரொம்ப சேஃபாகவே வந்திருந்தது. இது கூட வந்து மஸ்கிட்டோ நெட் அண்ட் பேபியோட ஹேங்கர், அப்புறம் ஒரு ஸ்ப்ரிங்கும் கொடுத்துருந்தாங்க. பேபியோட தொட்டில் வந்து வீட்டில் ஹாலில் தான் ஹேங் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரூமில் வந்து தொட்டில் போடுறதுக்கு ஆப்ஷன் கிடையாது. இதில் ஹாலில் வந்து நடுவில் சான்லியர் போடுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. சிஸ்டர் குதவும் செங்கதிர் வேலும் பாதமிரண்ட பத்மனி சதங்கை ஈதம் பாட கிங்கினியாட மயில் நடனம் செய்யும் மயில் வாகனர் கையில் வேளாளன் காக்காந்தவர் சிறுகிரி வேளா சீக்கிரம் வருக சரவண பவனார் சருதியில் வருக. ஆல்ரெடி கட்டியிருந்த சாரி வந்து கட்டியிருந்தேன். இது வந்து என்னோடய முகூர்த்த சாரி. அந்த முகூர்த்த சாரியில் படுக்க வச்சு கேஷியும் ஸ்டார்டிங்கில் முகூர்த்த சாரியில் தான் படுக்க வச்சுருந்தோம். ஸோ கியானாக்கும் வந்து அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது என்ன ஆச்சுன்னா போக போக வந்து கொஞ்சமாக வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு சாரி. பட் இது வந்து முகூர்த்த சாரின்றதுனால எனக்கு கொஞ்சம் சேவ் பண்ணி வைக்கணும்னு ஆசையாக இருக்குது. அதனால தான் அவளுக்கு வந்து இப்போ வேறு ஒரு தொட்டில் வாங்கியிருக்கேன். இந்த தொட்டில் வந்து பியோர் காட்டன் கிடையாது, காட்டன் மிக்ஸ்டு மாதிரி இருக்குது. அண்ட் துணியுமே வந்து ரொம்ப திக்காக இருக்குது. அண்ட் பேபி படுக்க வைக்கிற இடத்துல வந்து ஒரு டிட்டாச்சபிளான பெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வாஷ் பண்ணணுன்னா தனித்தனியாக எடுத்தும் வாஷ் பண்ணிக்கலாம். அதுவே வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது இதில். ஏன்னா பேபியோட பெட் அதுலேயே அட்டாச் ஆயிருந்தால் வாஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி வைக்கிறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுதான் என்னோட 3 months பேபி அண்ட் என்னோட மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன். ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஒரு சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.